ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்துக்கு நம்மளால் சொல்கிறதுக்கோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு நம்ம மாற்றி பேசுகிறதுக்கோ நம்மளுக்கு எதுவுமே காரணம் கிடையாது. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சுட்டு அதுக்கு அடுத்ததில் இது பண்ணுவோம். அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் மனசார ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு ரொம்பவே இப்போ இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துலையும் நம்ம சம்மந்தப்படுத்தி பேசுகிறதுக்கான ஒரு வழிங்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம யாரோ எதுக்கு அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கான ஒரு சில விஷயங்களில் கரெக்டான வேலை ஒரு சில விஷயத்த சார்ந்து தான் நம்ம ஒரு சில இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இந்த வேரத்தில் இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான், நான் இல்லைங்களப்பா. ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், கேட்காம இல்லை. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த விஷயத்தில் என்னால் பேசுகிறதுக்கான வழிங்கிறது நீங்கள் என்ன வேணுமோ அதை தான் யோசிக்கிறீங்க. நான் என்ன வேணுங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் யோசித்து தான் பார்த்துக்கிட்டுருக்கேன். யோசிக்காமல் எதுவும் இல்லை. யோசித்து பார்த்தாலுமே நம்மளுக்கு அந்த டயத்தில் எல்லாமே ஒரு சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி என்னால் இதுக்கு மேலே இந்த வேகத்தில் நம்மளுக்கு 80 எடுத்த விஷயத்தில் நம்மளுக்கு முடிவை நம்ம கலந்துக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் முடிச்சுக்கிட்டனாலே போதும். அதெல்லாம் என்னால் முடியலை அப்படிங்கிறப்போ அதுக்காக நம்ம எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு போகிறது தான் நமக்கு நல்லதாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதுக்காகவும் நம்ம பேசணும் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கனாலே போதும். ஏன்னா அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இது மாதிரி நீங்கள் வேணும்னு நினைக்கிறத நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு மேலே இதுக்கு அடுத்ததில் என்ன நடக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டனாலே போதும். அதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். என்னால் அவங்கக்கிட்ட டைம் கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு டைம் கேட்டுட்டு நான் இது பண்ணுறேன். டைம் கேட்டு நம்ம இது பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே நமக்கு சரியான ஒரு முடிவில் இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, கரெக்டு தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை செய்வோம். நீங்கள் அதையெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனா, போக போக நம்மளுக்கு எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஒரு சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது இருக்கும் அப்படின்னோடனே, சரி சரி விட்டுருங்கப்பா, நான் அதை பற்றி பேசலை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செய்வோம். அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்தில் இருக்கிற அனுபவத்தை நம்ம வச்சுக்கிட்டு வேலையை பார்க்க வேண்டியதா அப்படின்னோடனே, கரெக்டு தான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நம்ம ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அது சாதாரணமாக வந்துட முடியாது. எப்போதும் மற்றவங்க நம்மளை ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கான இதை நீங்கள் தான் அவங்களுக்காக பேசுகிறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். அதை தாண்டி நம்ம யாரையும் அந்த விஷயத்துக்காகவும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்களுக்காக புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னோடனே, கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் இப்பப்போ இந்த நிலமையில நம்ம யாருக்கும் எதுக்கும் காரணம் இல்லை. காரணம் இல்லாத விஷயங்களும் நம்ம தேடி ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல அப்படின்னோடனே, கரெக்டு தான் இல்லைங்கள. ஆனால் அடுத்தடுத்த லெவலில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத